எக்ஸாம்பிள் 9.30 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் நம்மளுக்கு டேரெக்டாக ஃபார்முலா கிடையாது. இது அப்படியே டேரெக்டாலாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்டகிரேஷன் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஏ டு பி எஃப் ஆஃப் a plus b minus x into dxங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். வேறு ஏதாவது மாற்றாகி என்ன செஞ்சுக்கலாம், இதில் இப்போ இருக்கிற ஒரிஜினல் கொஷினையும் இப்போ நம்ம இந்த இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் வரும் இல்லையா ஒரு ஆன்சர், அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது சப்போஸ் கஷ்டமான டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிடலாம். கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஈஸியான டேர்ம்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கும். நம்ம அதை சால்வ் பண்ணி நம்ம இன்டகிரேஷன் போட்டுடலாம் ஆன்சர். ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த இது செய்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இதை நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மைனஸ் பை டு ப்ளஸ் பை, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கோங்க, அந்த லிமிட்ஸை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் எக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ 1 ப்ளஸ் ஏ பவர் எக்ஸுக்கு பதில் என்ன செஞ்சுக்க போகிறோம், பை மைனஸ் எக்ஸ்னு போட்டுக்க போகிறோம். இன்டூ டிஎக்ஸ் பை இங்கே மைனஸ் பை இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். காஸ் ஆஃப் மைனஸ்ன்னு இருக்கும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவே ப்ளஸ் காஸ் தீட்டா தான். அதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் கண்டிப்பாக என்னது பாசிட்டிவ் தான் வரப்போகுது. அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இன்டகிரேஷன் மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாறிடும். டிவைடட் பை 1 ப்ளஸ் பை மைனஸ் பை போயிடும். மேலே பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஏ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இன்டூ டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை, இந்த டேர்ம் என்னென்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 1 டிவைடட் பை ஏ பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ 1 ப்ளஸ் 1 பை ஏ பவர் எக்ஸ். ஜஸ்ட் எல்சிஎம் எடுங்க, என்ன ஆகும்னு பார்க்கலாம். மைனஸ் பை டு ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை, இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், 1 ப்ளஸ் ஏ 1 இன்ட்டு ஏ பவர் எக்ஸுங்கிறது ஏ பவர் எக்ஸு, இங்கே இருக்க ப்ளஸ் 1 டிவைடட் பை ஏ பவர் எக்ஸ்ன்னு இருக்கும். அதை அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே எழுதிக்கலாம். ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்ன கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டும் ஐன்னு இருக்குது. ஸோ 2iன்னு ஆகிடும். which is equal to right hand side press பண்ணிங்கன்னா minus pi to plus pi cos square x divided by a power x plus 1 1 plus a power x plus 1 ரெண்டும் ஒன்று தான். ஸோ இன்டகிரேஷன் ரெண்டாவது இந்த டேர்ம் எழுதுங்க. minus pi to plus pi a power x into cos square x divided by a power x plus 1 into dx. இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்னாகும், இன்டகிரேஷன் காமனாக போட்டுங்க. ரெண்டுத்துக்கும் காமனாக இன்டகிரேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். காஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா, அதனால் அதை வெளியில் காமனாக வச்சுக்கோங்க. இப்போ ஏ பவர் எக்ஸு ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். காஸ் ஸ்கொயர் எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டா இங்கே 1 இருக்கும், இங்கே எடுத்துட்டோம்னா ஏ பவர் எக்ஸ் இருக்கும். டிவைடட் பை ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1. டினாமினேட்டர் நியூமரேட்டரில் சேம் டேர்ம் இருக்குது, அதனால் என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வெறும் என்ன நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்குது. மைனஸ் பை டு ப்ளஸ் பை. இப்போது ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடச்சிருக்கு. இதை நம்ம டேரெக்டாக இது இன்டகிரேட் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிட்டி மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு டேரெக்டாக இன்டகிரேஷன் காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா கிடையாது. அதனால் காஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம வேறு ஏதாவது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணணும். இது இன்னும் இந்த இன்டகிரேஷனை சிம்பிளிஃபைடாக ஆக்கிறதுக்கு நம்ம மைனஸ் பை டு ப்ளஸ் பைன்னு இருக்கு இல்லையா, ஒரே டேர்ம், அதாவது மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ, நெகட்டிவ் சைனு இங்கே மேலே பாசிட்டிவ் சைன், அதே நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் இன்டகிரேஷன் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருந்தது அப்படின்னா ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் செக் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். காசுங்கிறது என்னது, ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்க போகுது, காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்க போகுது. அதனால் பாசிட்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சைடில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை எழுதிக்கிங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 2 டைம்ஸு இன்டகிரேஷன் 0 to pi காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த இதுக்கு இன்டகிரேஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம என்ன செஞ்சிடலாம், டோட்டலாக இந்த ஆன்சருக்கு ஈக்குவல். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இன்டகிரேஷன் 0 to pi. இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எழுதுறது எப்படி எழுதலாம் ஐடென்டிட்டி படி அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. காஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் எழுதும்போது இங்கே பாசிட்டிவ் வரும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சிங்க.
அப்போ இந்த 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 1 + cos 2xன்னு இருக்கும். ஸோ இப்போ இன்டகிரேஷனை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ்ங்கிறது எக்ஸு ப்ளஸ் cos 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா sin 2x sin cos xஆக இருந்ததுன்னா sin xோட நிறுத்திடுவோம். இங்கே cos 2xஆக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2, அதை கொண்டு போய் டினாமினேட்டரில் எழுதணும். ஏன்னா இது இன்டகிரேஷன் இல்லையா, அதனால் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சரை கொண்டு போய் என்ன செய்யணும், டினாமினேட்டரில் எழுதிக்கணும். 0 to π. ஓகேவா? இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாமா? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுக்க போகிறோம், நம்ம பை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? பை ப்ளஸ் sin 2π டிவைடட் பை 2 மைனஸ் 0 அப்ளை பண்ணிங்கன்னா அது 0, இங்கே sin 0ன்னு இருக்கும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு பை ப்ளஸ் sin 2πயோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0 தான். நம்மளுக்கு சில கான்ஸ்டன்டான வேல்யூஸ்லாம் சில இதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? sin π sin 2π இதெல்லாம் வந்து என்னது நம்மளுக்கு 0ன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ப்ளஸ் 0ன்னு இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு பை. இது எதனுடைய ஆன்சர் அப்படின்னா 2i, அது இஸ் ஈக்குவல் டு தான் பையே. நம்ம ஐயினுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருவோம், அப்படியே வரிசைலாம் போட்டுகிட்டே இருப்போம் மும்முரமாக. அப்போ 2iக்கு தான் நம்ம இதை கேல்குலேட் பண்ணுறோங்கிறது மறந்துட்டு என்ன செஞ்சுருவோம், நம்ம அப்படியே ஆன்சரை அதோட எழுதி விட்டுருவோம். அதுமாரி செய்யாமல் நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். மேலே நம்ம ஐக்கு தான் கண்டுபிடிக்கிறோமா, என்னத்துக்கு கண்டுபிடிக்கிறோம், 2iக்கு கண்டுபிடிக்கிறோமான்னு பார்த்துக்கணும் ஒரு தடவை. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ i இஸ் ஈக்குவல் டு π/2. ஓகேவா? இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆன்சர்.